முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்துவிட்டார் பிரதமர் மோடி. ஒடிசாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது பொய்ப்பொழி சுமத்தியிருக்கிறார். வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா? வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்வதை மாண்புமிகு பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஏதும் கை கொடுக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் பற்றி விமர்சிப்பதை அதிமுக குறைத்துக் கொண்டது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் வீடியோவை பகிர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை புகழ்ந்து பேசக்கூடாது என்று இருக்கும் நிலையில் செல்லூர் ராஜுவின் இந்த பதிவு அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அதிமுகவின் தலைமைக்கு ஏதேனும் சொல்வதற்காக இப்படி செய்தாரா அல்லது யதார்த்தமாக இப்படி பதிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே மதுரை அதிமுக நிர்வாகிகள் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அவர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆணையத்தின் சார்பில் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 96வது கூட்டம் குழுவின் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காவிரியில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 95 TMC நிலுவை நீரை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அதிகாரிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் வியூகம் அமைத்துக் கொடுக்கும் அரசியல் வியூகம் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் இன்று தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அப்போது மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வெற்றி என்பது குறித்து தனது பார்வையை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, ஜூன் 4ஆம் தேதி முடிவு என்னதாக இருக்கும் என்பதை எதிர்காலம் காட்டும். ஆனால் பத்திரிகையாளர்கள், நிபுணர்கள் போன்றோர் தங்களது கருத்துக்களை கொண்டுள்ளனர். என்னை பொறுத்தவரையில் நிலைத்தன்மை சில சமயங்களில் சலிப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறுவேன். கடந்த 5 மாதங்களாக நீங்கள் தேர்தலை எப்படி மதிப்பீடு செய்கிறீர்கள் என்பது விஷயம் இல்லை. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறேன். கடந்த தேர்தலில் பிடித்த அதே இடங்களை பிடிக்கும் அல்லது கூடுதலாக சில இடங்களை பிடிக்கும் அடிப்படையே நாம் பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு எதிராக, தலைவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு இருந்தால் மக்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக வாக்களித்து மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நாடு தழுவிய அளவில் அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் நாம் மக்களின் கோபத்தை கேட்கவில்லை. ஏமாற்றங்கள், ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாடு தழுவிய கோபத்தை கேட்கவில்லை. இந்த நபர் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நிலை முன்னேற்றம் அடையும் என மக்கள் உணர்வதாக வைத்துக் கொண்டால் ராகுல் காந்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாம் எங்கேயும் கேட்க முடியவில்லை. அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லலாம், நான் நாடு தழுவிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பதவியில் இருப்பவருக்கு எதிராக பரவலான கோபமோ அல்லது சவாலாக இருக்கும் எதிர்ப்பு குரலோ இல்லை. அதனால் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இருக்காது என்று நினைக்கிறேன். கிழக்கு மற்றும் தெற்கில் சுமார் 225 இடங்கள் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் இங்கு பாஜக மிகப்பெரிய அளவில் சோபிக்கவில்லை. 50க்கும் குறைவான இடங்களைத்தான் தற்போது வைத்துள்ளது. அவர்கள் தோல்வியடைந்தால் அவர்கள் வடக்கு மற்றும் மேற்கில் சறுக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். என்னுடைய மதிப்பீட்டின்படி அப்படி இல்லை. ஆனால் கிழக்கு மற்றும் தெற்கில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என கூறினார். யூடியூபர் இர்ஃபானுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தோடு சமையல் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை அவர் தன்னுடைய ரசிகரிடமும் பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வெளிநாட்டில் பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. காவல்துறையிடம் இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை புகார் கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இர்ஃபானிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.